ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். ஒரு வாரமாகவே பாப்பாங்களுக்கும் எனக்குமே பழனி போயிட்டு வந்தது கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதான் வீடியோஸ் எதுவுமே கொடுக்க முடியல. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே சாப்பிட்டு வெயிலுக்கு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இளநீ போட்டு தரேன்னு தான் கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் பெரிய மரமாக இருக்குது எல்லாமே. எல்லாம் தாத்தா காலத்தில் வச்ச மரமாக, அதனால் வந்துட்டு சின்ன இப்போ வச்ச மரத்தில் தான் இளநீ போட்டு தந்தார். பாப்பா இளநீ போட போட ஒவ்வொரு இளநியாக வந்து பாப்பா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நினச்சதும் இளநீ சாப்பிட முடியுது. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்பெல்லாம் அப்பா வந்து தேங்காய் வெட்டுறவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க தேங்காய் மரம்லாம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இளநீ வெட்டி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி தான் நாங்கள் இளநீ சாப்பிடுவோம். இப்போல்லாம் வந்து நினச்சதுமே இளநீ வெட்டி சாப்பிட முடியுது. அவருமே இளநீலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கா வெட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு பெரிய பாப்பாவுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வெட்டி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் வந்துட்டு பாப்பா வந்து குடிக்காமல் வச்சிட்ருக்காங்க. நான் குடிக்கிற வரைக்கும் நான் குடித்தா தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே வெட்டி கொடுத்துட்டாரு. இளநீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் உள்ள தேங்காயே இல்லை. பெரிய பாப்பாவுமே வந்து குடிக்கவே தெரியல. எப்பயுமே டம்ளர் எடுத்துகிட்டு போவோம். இந்த டைம் டம்ளர் எடுத்துகிட்டு போகலையா, அதனால் குடிக்க தெரியல. கொஞ்சமாக குடித்ததுக்கப்புறம் எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் ட்ரெஸ்லாம் ஊற்றிக்கிட்டாங்க மேலேலாம். அதுக்கப்புறம் சின்ன பாப்பா வந்து இளநீ தேங்காய் இருக்குன்னு தான் வந்துட்டு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் தேங்காயே இல்லை. இப்போ பெரிய பாப்பாவும் வந்து ஏதோ தேங்காய் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் இல்லைன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வாயில் வச்சா வந்து அப்படியே கடிச்சிக்கிட்டாங்க தேங்காய் வேணும் அப்படின்னு. நானும் வந்து இளநீ குடிக்கிறப்பயே வந்துட்டு நைட்டு சிக்கன் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால சரி வாழை இலை எடுத்துகிட்டு வரலான்னு தான் போனேன். இலையெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஒரு சின்ன கன்னாக இருந்துச்சு. அதனால் அதிலலாம் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி பெரிய கன்னாக இருக்கிறதா பார்த்து அறுக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடு போனேன். பாப்பா வந்து தென்னங்கன்று போட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதை வந்து முதிக்காமல் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சைடு போகிறதுக்குள்ளேயே கண்ணெல்லாம் முதிச்சிட்டாங்க. நான் வந்து அறுத்து கொடுக்க பாப்பா வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையோட பால் வந்து ட்ரெஸ்ஸில் படாமல் பிடிக்கணும். ஆனால் வந்துட்டு அந்த பால்லாம் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு. அது வந்து துவைச்சா போகுமாங்கிறது தெரியலை. அந்த பக்கத்தில் வந்துட்டு கொய்யா மரம் தாங்க இருக்குது. அந்த மரத்தில் வந்து பழம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வாழை இலையை அறுத்துட்டு என் கையில் வந்து கத்தி கொடுத்துட்டாங்களா, நான் வந்துட்டு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருந்த பண்ணாடையெல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். பாப்பாவும் நான் ஏதோ சீரியஸாக பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கத்தியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அங்கேருந்து சத்தம் போடுறாரு. என்னென்னா கத்தியோட முனை மழுங்கிரும், அந்த பண்ணாடையெல்லாம் வெட்டாத அப்படின்னு சத்தம் போட்டார். சரின்ட்டு நானும் வந்து விட்டுட்டேன். பாப்பா சின்ன பாப்பா பாருங்கள் மண்ணில் நல்லா விளையாண்டுட்ருக்காங்க. அப்படியே போனதும் விட்டாச்சு. ஒரு வாழைப்பூ இருந்துச்சு. காலையில் சரி சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படி, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பூனா. சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த வாழைப்பூவை அறுத்துக்கிட்டு அப்புறம் பாப்பாவை வந்து தூக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. வந்து அப்புறம் பாப்பா வாய் ஃபுல்லாக மண் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு வாயில் கைவிட்டு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த தொட்டி தண்ணி வந்து எப்பயுமே ரொம்ப ஜில்லுனே தான் இருக்கும். என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த தொட்டி தண்ணி கிணத்துலேருந்து போர் போட்டு அப்படியே தொட்டிக்கு வரும் தண்ணி. ரொம்ப ஜில்லுனே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கல. நாங்கள் மட்டும் தான் சாப்பிட்டு வந்தோமா, அதனால் தயிர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி வேலை செய்கிறவங்க அப்படியே பார்த்துட்டே சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. காட்டில் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காடு தான் களை வெட்டிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டா பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ணா வந்து தண்ணி கேட்டிருந்தாரு. சரி கொடுத்துட்டு வரலான்னு தான் போனேன். அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளேயே வெயில்லையே ஓடி வந்துட்டாங்க பெரிய பாப்பா. பாப்பாவுக்கு வந்து வெயிலே தெரியாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அப்படியே வெயில்லையே சுற்றிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே அப்படியே வெயிலில் சுற்றி பழகிட்டாங்க. அதனால் வந்துட்டு அப்படியே எங்கள் கூட ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. பெரிய பாப்பா சின்ன பாப்பா 2 பேருக்குமே வெயிலுக்கு நல்லா குளிக்க வச்சுட்டேன். அப்பா வந்து டீ வாங்கிட்டு வந்திருந்தார் வேலை செய்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலான்னு தான் போனேன். எங்களை பார்த்ததும் கொத்தெல்லாம் தூக்கி போட்டு அம்மா ஓடி வர்றாங்க. அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு தான் பாப்பாவை பார்த்தாவே. அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வெயில் அடிக்குது வாங்க டீ குடிச்சிட்டு போவேன் அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சரி டீ குடிச்சிட்டு வந்துடலாம் ஆறி போயிரும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனாலுமே இந்த வெயிலுக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிக்கலாம். எப்படி தான் இந்த டீ குடிக்கிறீங்கன்னு கேட்டால், எங்கனால வெயிலுக்கு ஜூஸ்லாம் கொடுத்தா அப்படியே அந்த நிழல்ல படுத்துருவோம். வெயிலுக்கு வந்து டீ குடித்தா தான் கொஞ்சம் மறுபடியும் எந்திரிச்சு போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா ரொம்ப சமத்து. வடையை கொடுத்து அப்படியே உட்கார வச்சதும் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குமே எல்லாருக்கும் டீ ஊற்றி கொடுத்ததும் குடிச்சிட்டு வடை கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் களை வெட்ட கிளம்பிட்டாங்க.
என்னென்னா 3 மணி வரைக்கும் தான் களை வெட்டுவாங்க. 8 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிருவாங்க. அம்மாவுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தோட்டத்து வேலையோ இல்லை வந்துட்டு மாடு வேலை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மாட்டு வேலை வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தண்ணி காட்டி அதுக்கப்புறம் பால் பீய்ச்சுற வேலைலாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பால் பீய்ச்சறதே ஒரு 1 மணி நேரமாவது ஆயிரும் பால் பீய்ச்சறதுக்கு. அப்பா வந்து தனியாளாவே தான் பீய்ச்சுவார். காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவார். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பீய்ச்சுவார். ஒரு 1 மணி நேரம் 4:30, 5 மணி, 6 மணி கூட ஆயிரும். என்னென்னா விடியறதுக்குள்ளே பீய்ச்சிடணும்னு சொல்லுவார். இல்லைன்னா வந்துட்டு பீய்ச்ச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஃபஸ்ட்லாம் பால் எடுத்துகிட்டு இருந்தார் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கம்பெனிக்கு. இப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் பண்ணாமல் மாடு வாங்கி அப்படியே பால் பீய்ச்சி ஊற்றிட்டுருக்குறாங்க. ஆனாலும் இந்த வயசில் வந்து இப்படி உட்காந்து பீய்ச்சறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம் ஒரு மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்பா வந்து அதெல்லாம் வேண்டாம் மாடுங்களுக்கு வந்துட்டு சேராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் பீய்ச்சுவார். பக்கத்தில் வராதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா மாடு வந்து உதச்சிரும் பக்கத்தில் யாராவது வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கேட்கல. சுற்றி சுற்றி பாப்பாங்க சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி வந்து அம்மா வந்து ஒவ்வொரு மாடாக பீய்ச்ச பீய்ச்ச வாங்கி ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் 2 பேரும் சேர்ந்து டெய்லியும் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து பால் பீய்ச்சவே போயிடும். அப்பா வந்து கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவார் பால் வந்து. ஃபஸ்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பக்கத்துலேயே சொசிட்ருக்கறனால அப்பாவே கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவார். அடுத்த மாடு பீய்ச்ச போகிறாரு. அதுக்குள்ளே வந்து அம்மா ஊற்றிட்டு மறுபடியும் வாளி கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி பீய்ச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் டீ வச்சு கொடுத்துட்டு போக சொன்னாங்க. சரி டீ வைக்கலாம் நானுமே போயிட்டேன். டீ வச்சு கொடுத்துட்டு சரி சிக்கன் எடுத்துகிட்டு வரலான்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனால் சரி வீட்டுக்கு போயிட்டு சரி சிக்கன் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கிளம்புறாரு. பாப்பா வந்து ஒரே அடம் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் சின்ன பாப்பாவுமே கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. சிக்கன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே வந்துட்டு நான் வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து சிக்கன்லாம் வந்துட்டு எப்பயுமே சிக்கன் எடுத்தால் அவர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் நான் வந்து வெங்காயம், மிளகா அதெல்லாம் வந்து வதக்கி விட்டுட்டுருந்தேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. வெங்காயம், மிளகா மட்டும் தாளித்து விட்டு போட்டு சிக்கன் எடுத்து போட்டால் போதும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் எப்பயுமே அந்த வாசனைக்காக. அந்த கிரேவி மாதிரி வருமா அதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுவேன். அப்புறம் தாளித்து விட்டதுக்கப்புறம் அவரே தான் சிக்கன் எடுத்து போட்டார். நான் வந்து எனக்கு வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் தொடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி எடுத்தும் போட்டு கிளறி விட்டுருவார். மூடி வச்சா போதும் சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் செய்யவே முட்டை ஒரு சைடு வச்சுருந்தேங்க. பெரிய பாப்பாலாம் முட்டை சாப்பிட மாட்டாங்க நைட் டைமில். அவங்களுக்கு சேராது. அதனால் வந்து எங்களுக்கு மட்டும் தான் முட்டை வச்சுருந்தேன். முட்டை ஒரு சைடு வச்சுட்டு நான் வந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து எல்லாம் கிளறி விட்டு மூடி வச்சுட்டாரு. முட்டையும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முட்டை வெந்துருச்சு. நான் சிக்கனுமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ண சொல்லி தான் எடுத்து கொடுத்தாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னென்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டேன். கொஞ்சம்லாம் ரொம்பவே போட்டேன். எனக்கு தான் காரம் சேராது. தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நானும் தேங்காயை மறந்துட்டு வந்துட்டேன். சரின்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சுங்க. முட்டையை வந்து உரிக்கவே வந்துட்டு சரி எல்லோரும் தோட்டத்தில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களும் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதனால சரி இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போனால் தோட்டத்தில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க தோட்டத்துக்கு போகிறதுக்கு. தோட்டத்தில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு வீட்டுக்கு. தோட்டத்தில் வந்து நைட் டைமில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு.